மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நிகழ்வினானே துஞ்சு போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சலென்றருள வேண்டும் ஆவடு துறையுளானே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் போதமுன் விரைந்து அகழ்விடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் நனைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் வதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ சில நிகழ்மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறாது ஞாலணிகள் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவி கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தளிக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமைத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களே அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் மகோற்கட விநாயக பெருமான் தேவாந்தகனை சம்காரம் செய்து அப்படியே அடியார்கள் புடைசூழ தன்னுடைய தாய் தந்தையர்களை பார்ப்பதற்காக கிளம்புகிறார். காசி மாநகரத்தில் காசி மன்னனுடைய மகனுடைய விவாகத்தை முடித்து வைத்து கிளம்புகிறார். அப்படி கிளம்பும் பொழுது தேவாதி தேவர்களெல்லாம் வழி அனுப்புகிறார்கள். பெருமானை பிரிந்து இருப்பதற்கு மனமில்லாமல் காசி மகாராஜனோ அவரிடம் இன்னும் அழுது மயங்கி அவனும் வழி அனுப்புகிறான். முடியாமல் தானே அவரை அழைத்து கொண்டு போய் அதிதி அம்மையாரிடம் காசிப மகர்ஷியிடமும் ஒப்படைக்கிறதுக்காக அவரும் கிளம்புறாரு. அப்படியெல்லாம் எல்லார்ட்டையும் விடைபெற்று வரும் பொழுது அந்த காசி நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பெருமானே உம்மை பிரிந்து இருக்க முடியாதே என்று புலம்பும் பொழுது பெருமான் அவர்களை உங்களால் என்ன மூர்த்தத்தில் என்னை வழிபட முடியுமோ, பொன்னாலோ எப்படி வழிபட முடியுமோ அப்படி வழிபடுங்கள், நான் அங்கே அனுகிரகம் செய்கின்றேன் என்று அருளி செய்து அவர் கிளம்புகிறார். அப்பொழுது நேராக காசி மாநகரத்தில் இருந்து அவர் கிளம்பும் பொழுது இங்கே பார்த்தால் அவருடன் உடன் விளையாடிய சிறுவர்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் அருளி செய்த இன்னருள் தலையிற் தாங்கி பம்பு நாகரீகரெல்லாம் வளர்ந்தன நகர நோக்கி நம்பியாட்டயர்ந்து நாளும் நன்னிய சிறார்கள் தாழ்ந்து கம்பமுற்றி இறங்கி கண்ணீர் கவிழ்த்து நின்று இதனை சொன்னார். அந்த கூட சுவாமி கூட தினம் விளையாடல் செய்திருந்த அந்த சிறுவர்கள் எல்லாம் ஓடி வந்து விநாயகப் பெருமானை வணங்கி கண்ணில் நீர் அருவி பெருக்கி நடுநடுங்கி, ஓ கருணை கடலே, எங்கள் கண்மணியே, எங்கள் பெரும் செல்வமே, எங்களை இருளை நீக்கி முத்தியை தரவல்ல பெருமானே, நீர் இருக்கிற வரைக்கும் நாங்கள்லாம் நல்லா இருந்தோமே, இந்த பூவுலகத்தில்
ஒரு பாலனாக அவதரித்து எங்களையும் சந்தோஷப்படுத்தி தோழனையும் தோழன் அல்லாதவனை போன்றும் எப்படியெல்லாம் எங்கள் கூட விளையாடினேப்பா. இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம், உம்மை விட்டு எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் புலம்புகிறார்கள். கருணையங்கடலே எங்கள் கண்ணுறு மணியே நீ உன் பருவரோ மலங்கள் தீர்க்கும் பரம்பரனாகி நின்ற பெருமித பொருண்மை கேற்ற பெற்றி நீ இருந்திடாது அருளுமென் சிறுமை கேட்ப மண்ணிடை பாலனானாய். கருணையங்கடலே எங்கள் கண்ணுறு மணியே, கண்ணிற்கு மணி போல திகழ்ந்த பெருமானி, எங்களுடைய மலத்தினை நீக்கி முக்திப்பேறு அளிக்கும் பரம்பரனாகி நின்ற பெருமானே, எங்களுடைய சிறுமைக்கேற்ப நீரும் சிறுவனாகி பாலனாகி இங்கே வந்து எங்களுடன் விளையாடினாயே, உம்மை எப்படி நாம் பிரிந்திருப்போம் என்று அப்படியே அழுகிறார்கள். வியங்கொள்வான் போன்றும் சால வியங்கொள படுவான் போன்றோம் நயங்கிலர் தோழன் போன்றோம் நல்குவான் போன்று நல்கும் பயன்களை ஏற்பான் போன்றும் பருவர அடிப்பான் போன்றோம் இயங்கடி படுவான் போன்றும் எங்களில் ஒருவனாவாயும். அவர் சொல்றாரு, அப்பா தோழனை போன்று இங்க கூட இருப்பாய், திடீர்னு தோழன் அல்லாதவனை போன்றும் இருப்பாய், கொடுப்பவன் போன்றும் விடுப்பாய், கொடுப்பதை ஏற்பவன் போலவும் எங்க கூட நடந்துக்கிட்டேன், அடிப்பவன் போலையும் இருப்பாய், அடிபடுகின்றவன் போலவும் இருப்பாய், எங்களோட ஒருவனாய் இருந்து போசனாதிகளையும் உண்டும் ஆடைகளை உடுத்தும் ஆபரணங்களை அணிந்தும் எல்லா விளையாடல்களும் எங்களுடன் செய்தாயே அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்றாங்க. அடிசில்களுடன் கைதொட்டு அணியுடன் அணிந்த நாளும் படியமர் விளையாட்டெல்லாம் பயன்றுடன் இருந்து மின்று கடிதலில் பெருநீரற்ற கயலினம் போன்றியாங்கன் முடிவது சரதமற்றான் முன்னுது நின்னோடென்றார். அடிசில்கள், நாங்கள் சாப்பிடும்போது நீயும் சாப்பிடுவ, நாங்கள் விளையாடும் போது நீயும் விளையாடுவ, நாங்களும் அதில் குளத்தில் குளித்தோன்னா நீயும் எங்கள் கூட சேர்ந்து அந்த குளத்துக்குள் வற்றிய குளத்தில் மீன்குட்டிகள் பதைத்து இறக்குமாறு அடியங்கள் இறந்து போவது சித்தம், அல்லாவிடில் தேவரீரோடு நாங்களும் உங்கள் கூட வந்துடுறோம் அப்படின்னு அந்த சிறுவர்கள் சொல்கிறார்கள். சிக்கிய மகிழ்விற்கூறும் சிறார் முகம் இனிது நோக்கி நுங்களை தனவோ நுங்கண் நுனித்தறி உந்தி தண்ணீர் தங்குவோம் இடருண்டாயிர் தக நினை மீன்கள் யாமே அங்கது தீர்த்தும் போமென்று அமலனார் அவரை நீத்தார். அந்த சிறுவர்களை பார்த்து, கவலைப்படாதீங்க, என்னைய பிரிஞ்சு சுவாமிகளை பிரிந்து ஒரு தினை பொழுதும் இருக்க மாட்டோம் என்று வருத்தப்படுகிறீர்களே, படாதீங்க. மகோர்கடமூர்த்தி சொல்றாரு, சிறுவர்களே, நான் உங்களை விட்டு எப்பவும் பிரிய மாட்டேன், சூட்சும புத்தியில உங்க கூட தான் நான் இருப்பேன். நீங்க எப்பொழுது உங்களுக்கு துன்பம் வந்தாலும் என்ன நினைச்சுக்கிட்டு இருங்க, நம்மை நினைமீன்கள், அத்துன்பங்களை நான் நிவர்த்தி செய்கின்றேன் என்று அவர்களுக்கும் தேறுதல் சொல்கின்றார். புறநகர் நின்று நாதர் பூபதி ரதம் தூண்ட செறிவனை மருத வைப்பு தீர்த்தரும் காணத்தேகி அறிவன் ஆச்சிரமம் சார்வதற்கு முன் அறிந்தீன்றோர்கள் நிறைதரு காதல் பொங்க நெரேலன எதிரே போந்தார். அப்படியே சொல்லிட்டு காசிராஜன் தேரை விரைவில் தூண்டி அந்நகரம் முழுவதும் தாண்டி அளவற்ற காடுகளையும் நாடுகளையும் தாண்டி காசிப முனிவருடைய ஆச்சிரமத்திற்கு சமீபமாக வந்தார். அவ்வரவை காசிப முனிவரும் அவருடைய மனைவியாராகிய அதிதி அம்மையாரும் கேள்விப்பட்டார்கள். உடனே ஓடோடி வருகிறார்கள், தன்னுடைய குழந்தையை பார்ப்பதற்கு ஓடோடி வருகிறார்கள். இருமுது குறவர் வந்தார் என மகிழ்ந்து இறைவர் தாமோ பெருநிலத்திறங்கி சென்றார் பெணிய விளைவாற்றாதை மறுவுற தழுவிக்கொண்டு விடுத்தனர் மருங்கு நின்ற கருணை நற்றாயும் சால தழுவினல் கவலை நீத்தாள். அந்த அம்மா என்ன பண்ணிட்டா, 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் ஓடோடி வருகிறார்கள். அந்த குழந்தை தேரை விட்டு இறங்கினார் மகோர்கட விநாயகர். ஓடி வந்து தன்னுடைய குழந்தையை இருவரும் அப்படியே கட்டி தழுவி கொண்டார்கள். இப்போ எவ்வளவு ஒரு பாசம் பாருங்க, விநாயக பெருமானை தழுவி அவர்களுடைய கவலையை நீத்தார்களாம்.
மணமகிழ்ந்து சிறப்பநாதர் மருங்குளார் தமக்கு ஏற்ப வினைமலி உபச்சாரங்கள் இயற்றினர் அவரும் அந்த அனகர்வால் உபச்சாரங்கள் ஆற்றினர் இருவர்தாலும் கணமுரல் கொடைக்கை வேந்தன் கைதொழுது இறைஞ்சி சொல்வான். இப்போ அவர் அப்படியே அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறார். அவருடைய ஆசிரமத்துக்குள்ள பணிந்து எழுந்து காசிப முனிவரையும் அவர் பத்தினியையும் காசி மன்னனானவர் அப்படியே பணிந்து எழுந்து, உங்களுடைய கிருபா கடாட்சத்தினால் இந்த பூமி பாரமும் நீங்கி விவாகமும் நிறைவேறியது. முன்னர் நீங்கள் உத்தரவு செய்தபடி நான் சுவாமியை உங்களிடம் அழைத்து வந்து விட்டேன். அப்படி விரைவில் அழைத்து வராமல் இருந்ததற்கு காரணம் யாதெனில், இவ்விடத்தில் நிறைய துன்பங்களை நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் மகோர்கட விநாயக பெருமான் ஆயுத பாணியராய் வந்து அளவற்ற அவுணர்களை கொன்றார் என்று அவங்க அப்பா கிட்ட சொல்றார். என்னை ஆளுடையீர் உங்களில் பெருங்கருணை நோக்கான் மண்ணு பூபார நீங்கி மன்றலும் முடிந்ததீங்கு சொன்னனும் மொழியின் வண்ணம் தோன்றலை விரைவித்தார தன்மை என் என்று கேட்பேன் சாற்றுகேன் அதனுக்கேது. இப்போ சொல்கிறாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நாங்கள் இவரை அழைத்து சென்றோம் அல்லவா, அதற்கு அடுத்த 3ஆம் நாள் எல்லாரும் ஆனந்தம் எய்தும்படி சித்தி புத்திகளை விவாகம் செய்தார். 5ஆம் நாள் 3 அவுணர்களை சங்கரித்தார். இங்கிருந்து எழுந்து செல்லும் இயவையும் உள்ள அற்றை ஞான்றே தாங்குபள் படைஞர் தம்னை சாடினர் வழிநாளாதி தீங்கர 3 நாள்கள் சித்தி புத்திகளின் மன்றல் பாங்குற முடித்து சேர்ந்தார் பதியவர் இரும்போதைத. அந்த 3 நாளில் சித்தி புத்தி அம்மையாரை திருமணம் செய்தார். 5 நாளின் வர அவுணர்கள் காவலரை தோய்த்தார். வெந்திரர் கணிதன் தன்னை வீட்டினார் 6ஆம் நாளேர் கந்தர கூபர் தம்மை கடிந்தனர் 7ஆம் நாளே சிந்தினர் 8 அம்பாசுரன் முதல் எவ்வர் தம்மை. 5வது நாளில் 3 அவுணர்களை வென்றார். 6வது நாளில் ஒரு ஜோதிடர் ரூபத்தில் வந்த அவுணரை வென்றார். 7வது நாளில் கிணறும் தவளையுமாக 2 அசுரர்கள் வந்தார்கள், அவர்களை வென்றார். 8வது நாளில் அம்பாசுரனை வென்றார். 9 அம்பாசுரந்தனை உயிர்த்ததாயை இன்புற நகரினுள்ளார் எடும்பிருந்தயந்தார் பத்தின் துன்புறத்தோடன்றின் நராந்தகன் தொலையச் செய்தார். பின்பெரு நாளில் தேவாந்தகனோடு பெரும்போர் செய்தார். 9 நாளில் அம்பாசுரனுடைய தாயை அப்படியே வென்றார். 10வது நாளில் விருந்து வச்சு ஒரு அசுரனை வென்றார். 11வது நாளில் நராந்தகனை வென்றார். 12ம் 13லையும் தேவாந்தகனோடு போர் செய்தார். 7 நாளிற்காலை சுராந்தகர்க்கு இறுதி செய்தார். வாலி மேல் 5 நாள்கள் மன்றலை முடித்தார். பின்ன சூழி இருபக்து 1 ஓதும் இற்றை நாட்டு உண்ணி நின்றார். ஊழியும் அழிவுறாத உத்தமன் உம்பாள் என்றார். 14வது நாளில் தேவாந்தகனை கொன்றார். 15, 16, 17, 18, 19 என்னுடைய மகனுக்கு 5 நாட்கள் வேள்விகள் செய்து திருமணத்தை முடித்தார். 21வது நாள் 20வது நாள் உங்களிடம் விட்டுவிட்டோம் அவர் சொல்றாரு. இவ்வளவு நாள் நடந்ததை பூரா வரிசையா மன்னன் சொல்றாரு. மன்னன் வைகன் மகோர்கடர் புரிந்தாட தன்னமும் ஒளியாதோத தலைத்த உள்ளத்தரானார் துண்ணிய குறவர் விண்ணர் தூய அகத்தில் யாரும் முன்னினர் அளவலாவி முறைமையேன் இருந்தார் அன்றே. இப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு சொல்றாரு. அப்பா இப்போ தினம் அவர் புறப்பட்ட நாள் முதல் ஒவ்வொரு நாளும் அவருடைய திருவிளையாடல் எல்லாம் சொல்லணும். இந்த அற்புத திருவிளையாடல்களை காசிப மகரிஷியும் அதிதி அம்மையாரும் செவிக்கு அமுதாக கேட்டு சந்தோஷித்து
காசிராஜனையும் மகோர்கடமூர்த்தி முதலானரையும் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று விருந்திட்டார்கள். வழிவரும் நாளின் மன்னன் மகோர்கடர் முதலானாரை கழிபெரும் பக்தியோடு கலலிலை பணிந்து போற்றி செலிபல வரமும் கொண்டு சிந்தையாங்கிருத்தி தீர்ந்து பொழின் மருங்கு உடுத்த காசி புறத்தினை அடுத்து வாழ்ந்தான். காசிப்புறத்தினை இவர் நேர மன்னர் பெருமான் அவர்கிட்ட சொல்லிட்டு நேர காசி மாநகரத்துக்கு வந்து விட்டார். காசி மாநகரத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அளவற்றபடி துதி செய்து உம்மை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதே என்று சுவாமியை அந்த இடத்துல அழுது அவர் வணங்கி அவருடைய திருவடியை வணங்கி அப்படியே நேர மகோர்கடமூர்த்தியை வணங்கிட்டு நேர காசி மாநகரத்திற்கு வந்தார். கொஞ்ச நாள் கழிஞ்சது. சில பகல் கழிந்த பின்றை தேவர்கள் தேவனாலும் களதிசை பொறிய வென்ற கசியவர் அதிதி என்னும் இலகிய புகழினாரை எதிர்முகத்து இனிது நோக்கி குழவிய கருணை நோக்கி கொளித்து எழ கூறலுற்றார். சில நாள் கழிந்தது. கழிந்த உடனே இவர் சொல்கிறாரு, சுவாமி சொல்கிறார் மகோர்கடமூர்த்தி காசிப முனிவரையும் அதிதி அம்மையாரையும் பார்த்து, நீங்கள் அளவற்ற நாள் செய்த தவத்தின் பயனாக நம்மை தரிசித்து பிரார்த்தித்தபடி யாம் உங்களிடம் புத்திரனாகி அவதரித்து துட்டர்களை சங்கரித்து சிட்டர்களையெல்லாம் பாதுகாத்து தேவர்களுக்கு சொர்க்கலோகம் முதலானவர்களை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அருந்தவான் நெடிது காலம் ஆற்றுபோ நம்மை நோக்கி வருந்தலின் உம்பற்காதன் மகனென வந்து நன்மை பொருந்தலர் செகுத்து விண்ணம் செகுத்து இன்னம் புலவருக்கு அளித்து மண்மேல் திருந்திய வேத நீதி செழித்திட செய்தாமன்றே. வேத நீதிகளை காப்பாற்றினோம். இவர்களை எல்லாம் துற்றர்களை அழித்து சித்தர்களை பாதுகாத்து வேத நீதிகளை காப்பாற்றினோம். இனி நமது உலகம் சார எய்துதோ என்றார் கேட்ட முனிவனும் அதிதி மாது முகூர்த்தம் ஒன்று முகூர்த்தம் என்று தவசமெய்தி பணிவரும் கண்ணராகி பரமனே இனிமேல் என்று புனிதனின் உருவம் காண்போம் என மிக புலம்பினாரே. அவர் சொல்றாரு, இனி நமது உலகத்திற்கு கிளம்புறேன், என்னுடைய உலகத்திற்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு அதிதியையும் காசிப முனிவரையும் பார்த்து சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு முகூர்த்தம் கொஞ்ச நேரம் அப்படியே பொறி கலங்கி விழிகளில் அருவி பாய அப்படியே அழுகிறார்களாம். எங்கள் குலதெய்வமே, எக்காலத்தும் தேவரீருடைய திருவுருவை கண்டு தரிசிக்கப் போகின்றோம் என்று புலம்புகிறார்கள். அவர்களை மகோர்கடமூர்த்தி பார்த்து, கவலைப்படாமல் இருங்கம்மா, நிச்சயமாக நீங்கள் என்னுடைய உலகத்தில் நீங்கள் இருப்பீங்க, என்னைய பார்த்துக்கிட்டேன்னு அவருக்கு ஆசீர்வாதம் நல்குகிறார். புலம்பிய குறவர் தம்மை புராதனர் இனிது தேற்றி இளம்பகம் அணிந்த நெற்றில் இமவரை பெராட்டி வாங்க அலம்புகின்கினிக்கான் மைந்தனாகுதோ அங்கு காண்மின் நலம்புனை உளத்தீர் என்று நவிற்றினர் மறைந்து போந்தார். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. இவர் என்ன செய்கின்றார்? அப்படியே நாம் உமாதேவி இடத்தில் குழந்தையாக அவதரிக்கப் போகின்றனோம், அப்போ நீங்கள் என்னைய பார்க்கலாம் என்று தேற்றி சித்தி புத்தி முதலான தமது பரிசனங்களோடு மறைந்து ஆனந்த புவனம் என்கின்ற தனது லோகத்தை அடைந்தார். அதற்கு மேல் காசிப முனிவரும் அவருடைய மனைவியும் என்ன செய்தார்கள்? மருங்குரை சித்தி புத்தி மாதரை முதலா உள்ள வருங்கிலை தம்மோடைத ஆனந்த பவனம் என்னோ நெருங்கிய வனத்தில் சான்ற நின்மல உலகம்புக்கு பெருங்களி தலைப்ப வாண்டார் பேசுவார் பிறவி நீப்பார். தன்னுடைய உலகத்திற்கு சென்று விட்டார். கதிவலர் கசியப முனியும் காதல் செய் அதிதியும் திருவுரு அமைத்து செம்பனான் மதிதவள் கோயில் ஒன்றாக்கி வைத்ததில் விதியுளி பூசனை விளைத்து வந்தனர். அதற்கு மேல் காசிப முனிவரும் அவருடைய மனைவியும் அந்த இடத்துல ஒரு ஆலயம் சமைத்து அவருக்கு கோயில் கட்டி பெருமாளுடைய திருவுருவத்தை அங்கே பிரதிஷ்டை செய்து வேத ஆகம முறைப்படி பூஜை செய்து வந்தார்கள். அவ்வாறே உலகின் கண்ணுள்ள மற்றையரும்
தங்கள் வீடுகள் தோறும் விநாயகமூர்த்தியை போல ஒரு உருவம் செய்து எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வணங்கினால் அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பார் விநாயக பெருமான். வாரணவாசியின் வதிகின்றாரெல்லாம் காரணர் உரைத்தமை கடை பிடித்து ஏரணி மனைதொரும் இருத்தி மூர்த்தியை ஆரண விதிப்படி அர்ச்சித்தாரரும். வாரணவாசியில் வதிக்கின்றவர்களெல்லாம் விநாயக பெருமானை அவர்கள் மனைதோறும் இருத்தி மூர்த்தியை ஆரண விதிப்படி விதியுழி பூசனை செய்தார். செம்பொன்னால் வைக்கிறவங்க செம்பொன்னால் வைக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன இதில் விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்கிறார்களோ அதை செஞ்சு மகோர்கட மூர்த்தியை அப்படியே வணங்குகிறார்கள். அன்னது கண்டகன் புவியினேனைய நன்னகர் மாந்தரோ நயந்து இல்லம் தொறும் தன்னகர் இல்லவன் ஒருவந்தாவியா பன்னரோ பூசனை பயிற்றுகின்றனன். பெருமானின் அப்படியே திருவுருவத்தை வைத்து பூஜை பண்ணி சகல சௌபாகியங்களையும் பெற்றார்கள். காசியை அடுத்த பின் காசி மன்னவன் தேசிகன் மகனன தேவதேவனார் பூசியுண்டு உடுத்தொழில் புனைந்து நன்மனை ஏசிலுட்கருணையின் இருந்த எண்ணினான். இங்கே காசிராஜன் தனது நகரம் சேர்ந்த பின்னால சகல லோக காரணராகிய விநாயக பெருமானை தன்னுடைய ஆசிரியர் குருவாக ஏற்றுக்கொண்டு புத்திரராகி தனது புத்திரனுடைய விவாகத்தின் நிமித்தம் அரண்மனையில் வந்திருந்து தன் கூட உண்ணதையும் உடுத்ததையும் எல்லாம் செய்த திருவிளையாடல்கள் நடத்தி இருக்கின்ற செயலையெல்லாம் நினைத்து 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 காசி மன்னன் அப்படியே அவரை ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுதெல்லாம் அவருடைய சிந்தனையெல்லாம் நினைத்து அரிய பெரியோர்களுடைய சொப்பனத்திற்கு காண்டற்கு அருமையாயிருக்கின்ற வசுவை நான் நேராக தரிசிக்கும்படி எளிதில் கிடைத்திருந்தும் பாவியேன் கை நழுவ விட்டேனே என்று வருந்துகின்றான். மனமது பொறிவழி வளங்களின்றியே தினமருந்தவம் புரி சிறந்த யோகரோ கனவினோ காணரோ கனாத்தி அக்கறை நனவிடை பெற்ற நான் நழுவினேன் என்றான். நேரம் வந்துருதும் நான் கையை நழுவப்பட்டுட்டனே அப்படின்னு அழுகிறார். விண்மணி இளந்திருள் விரிந்த வையமோ கண்மணி இழந்திடர் கலந்த கண்களோ தன்மணி இழந்து உளந்தளர்ந்த நாகமோ முன்மணி இழந்த என்னோடு ஒவ்வாது என்றான். என்ன அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? சூரியனாகிய வெண்மணியை இழந்த உலகமும் கண்மணியை இழந்த விழிகளும் கண்மணியை இழந்த நாகமும் நாகரத்தினத்தை இழந்த நாகமும் உண்மணியை இழந்து வாடுகின்ற என்னோடும் ஒப்பாக முடியுமா என்று பலமுறை தனக்குத்தானே தன்னை நொந்து கொண்டு அப்படியே தளர்வடைகிறான். பல்வகை இன்னனம் படர்ந்து கண்டவ கல்வகை நெஞ்சமும் கரைய தன்னுள ஒல்வகை அலன்களு கொத்து கட்புணல் இல்வகை இன்றி முன் எடுக்க ஓங்கினான். அவர் மகோர்கடமூர்த்தியினுடைய ஆலயத்தில் அடிக்கடி அன்பாய் செல்லுவதும் அங்கு செய்யத்தக்க கருமங்கள் என்னவை என்று தெரியாமல் மதிமயங்கி வாடுவதுமாக அப்படியே அலைகின்றான் காசி மன்னன். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன நடக்கிறது? வைகளும் அன்னவன் மகோர்கடற்குரு நைகரம் இல்லதோர் அன்பின் நன்னுபு செய்கடன் மறந்துள திகைத்த செவ்வியில் பொய்களி முற்கல முனிவன் போந்தனன். இப்படியே மதிமயங்கி என்ன செய்கிறோன்னு தெரியாம இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய அரண்மனைக்கு பக்கத்துல முக்கல முனிவர் பெருமான் வருகிறார். எத்தகை வடிவமோ இறை மகோர்கட உத்தம வடிவமாய் உணரும் கொற்றவன் அத்தவன் தனையும கணேசனே என பத்தியின் எதிர்கொடு பணிந்து போற்றினான். எல்லா வடிவமும் மகோர்கடல் வடிவமே என்று நினைத்து பக்தியோடு அந்த முனிவர் பெருமானை அப்படியே வணங்குகிறார். வணங்குன உடனே தன்றுரு அடிகளே நாததாளினை என்று நான் காண்குவன் இயம்புகின்றன ஒன்றிய முனிவரன் உவந்தை 1000 தொன்றுரு
ஆண்டுகள் தொலைய காண்பையாள். இவர் பக்தியோடு எதிர்கொண்டு அவரை பலமுறை பணிந்து வணங்கும் பொழுது, பெருமானே, மகோற்குடமூர்த்தியினுடைய திருவடிகளை நான் எக்காலத்து காண்பேன் என்று கேட்கும் பொழுது முனிவர் சந்தோஷம் கொண்டு, அரசனே, 5000 வருடம் சென்ற பின் அக்கர்த்தாவினுடைய திருவடிகளை நீ பார்ப்பாய், அதுவரை இங்கே இருந்து உன்னுடைய அரசாட்சியை செய்து கொண்டிரு என்று கூறுகிறார். அத்தனை நாளும் இங்கு அரசு செய்திரு வித்தக விநாயகர் விமானம் ஈற்றினி உத்தம நின்னுளை உருவிப்பாரிது சத்தியம் அரியன சாற்றி நீங்கினாள். அப்படியே இரு, அது வரைக்கும் விநாயகப் பெருமானிடத்தில் ஒரு விமானம் அனுப்புவார், இது உண்மை என்று சொல்லி போயினார். ஒருவாறு மனம் தேறுகிறார். மாதவன் நீங்களும் மலையை நோக்கிய சாதகம் என தரை ஆளும் மன்னவன் போதன அடிமலர் பொந்தினாடுபு காதலிர் பூசையும் கண்டு உபந்தனன். அவர் கிளம்பின உடனே மலையை நோக்கிய சாதகம் என தரையாளும் மன்னன் அப்படியே சாதக பட்சியை போல, மலைத்துளி எதிர்பார்த்திருக்கின்ற சாதக பட்சியை போல அவர் விநாயகமூர்த்தியினுடைய திருவடிகளை தியானம் செய்து சுவாமியினுடைய திருவுருவத்தை பூசித்து கொண்டும் அப்படியே 5000 வருடம் இருக்கின்றார். அறையுமை 1000 ஆண்டு நீங்களும் சிறையினின் அகன்றவன் போன்று சிந்தையின் இறைதரு மகிழ்ச்சியின் நிருபன் வையகா முறை செய்ய மைந்தனே மோலி சூட்டினான். இப்ப 5000 வருடம் சென்ற பின்னர் சிறையில் நின்று வெளிப்பட்டவர் போல அரசன் மேலான மகிழ்ச்சி கொண்டு தனது அரசுரிமையை புத்திரனிடத்தில் ஒப்புவித்து விநாயகமூர்த்தியினுடைய திரு அருளுக்கு எதிர்பார்த்து இருக்கின்றான். வழிவரும் அடியவர் மதியை நிற்பவர் எழில்பட விமானம் ஒன்று ஏவினாரது பொழில்வள நகரிடை புக்கு நின்றது விழியதீர் கண்டனன் வேந்தர் வேந்தனேம். அப்போது தம்மை இழந்தவர்கள் ஆண்பாளராயினும் பெண்பாளராயினும் அவர் இதய கமலத்தில் சதா காலமும் வாசம் செய்தருள்கின்ற விநாயகப் பெருமானே, விநாயகக் கடவுள் ஒரு தெய்வ விமானம் அனுப்பினார். அவர் அற்புதத்தை காசிராஜன் கண்டு ஆனந்த பரவசம் அடைந்தான். ஆடி பாடுகிறான். ஆடினான் தட்டமிட்டு அமலன் சேவடி பாடினான் பலமுறை பணிந்து எழுந்தன நீடினான் மகிழ்ச்சியின் நீள் விமானமே கூடினான் உனதக கொண்டு எழுந்ததே. அந்த விமானத்தை பார்த்த உடனே ஆடுகிறான், பாடுகிறான். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நம்ம மேலை வினைகளேன்னு சொன்னது போல, அப்பர் பெருமான் கூறுவது போல இங்கே இவர் அந்த விமானத்தை பார்த்த உடனே ஆடுகிறார், பாடுகிறார், சுத்தி சுத்தி வருகிறார். ஆகா, சுவாமி நமக்காக இதை அனுப்பி வைத்திருக்கிறாரே என்று அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் காசி மன்னனுக்கு. உய்ய உய்ய உலகம் உண்ணாக கோதரு மையர்கள் உலகலாம் அடைவின் நோக்குபு கையனி மழுவின உலகம் கண்ணுரி மெய்யனி உளத்தவன் மேற்கு சென்றனன். அவர் பார்க்கிறாரு, அப்படியே அனந்த முறை பூமியில் அடியற்ற மரம் போல வீழ்ந்து பணிந்து எழுந்து சுவாமியினுடைய பேரருளை வியந்து துதி செய்கிறார். அளவற்ற மேலான சந்தோஷத்துடன் அவ்விமானத்தின் மீது ஆரோகணிக்கிறார். விளங்கிய அண்டப்பத்தி மீமிசை இனிது வைகும் வளங்களும் அந்தர் வைப்பு மன்னிய கௌரி வைப்பு தலங்களில் வனப்பு நோக்கி துண்ணினார் கிழக்கு நோக்கா கலங்கமில் சிவலோகத்தை கண்டதில் புகுந்தானாமே புகுந்தான் அன்றே. நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. அப்படியே அந்த விமானம் கிளம்புகிறது. மேலெழுந்து உய்யகர் உலகம் சகல லோகங்களையும் தாண்டி அண்டப்பித்தியிலே பிரகாசித்திருக்கின்ற கந்தர்வலோகம் கௌரிலோகம் முதலியவர்களை கடந்து சிவலோகம் போய் சேர்ந்தது. உடனே அரசனானவன் என்ன செய்கின்றான்? யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? விநாயகப் பெருமான தம் கூடையே வச்சிருந்து அவர் கூடவே சாப்பிட்டு அவர் கூடவே படுத்து இந்த அருமை கிடைக்குமா? சாதாரண விஷயமா? மகோற்கடமூர்த்தி அவருடன் இருக்கிறது. இப்போ காசி மன்னர் பெருமானே ஒரு பெரிய மிகச்சிறந்த அடியார் தான் இல்லையா?
இங்கே பார்க்குறாரு, பன்மணி இழைத்த கோயில் பரிசனம் வாங்கு சூழ விண்மணி தவிசின் வைகும் விநாயகர் திருமுன்னேகி நன்மையில் பலகார் தாழ்ந்து தழும்பு ஏற வாழ்த்தி புன்மையின் நீக்கி என்னை புறந்தருள் இறைவன் என்றான் நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். இப்போ அரசனானவன் விமானத்திலிருந்து இறங்குறார். பரிசனங்கள் சூழ நவரத்தினமயமாய் இரான் என்ற ஆலயத்தினின்று இறங்கி அங்கே அளவற்ற சிவகணங்கள் புடைசூழும்படியாக சிம்மாதனத்தில் எழுந்தருளியிருக்கின்ற விநாயகமூர்த்தியினுடைய திருமுன்னர் செல்கின்றார். பப்பா தழும்பு ஏற வாழ்த்தி அப்படியே அப்பா என்னையே அழைச்சிட்டு வந்துட்டே அப்பா உன்னுடைய உலகத்துக்குன்னு அழுகிறார். துளங்கிய வளர்ந்தானாக துரும்பினை ஆக்குமாபோன் மலங்களைந்துமித்து தன்னை மறுவினார் தாமேயாக விலங்கு அருள் புரியநாதன் இறைஞ்சிய மன்னர்க்கென்றோ கலங்களில் அறிவு நல்கி உடங்கமர் காட்சியில்தான். இங்கே விநாயகமூர்த்தியுடைய திருமுன்னர் சென்று அனந்த முறை பணிந்து எழுந்து தழும்பேறும்படி அடியேனை புன்மை நின்று நீக்கி புறந்தருள வேண்டும் இறைவனே என்று பிரார்த்திக்கிறான். அப்போது அணுவை மேருவாக்குது போல அடுத்தவர்களுடைய மல பாசங்களை நீக்கி தன்மயமாக்க வல்ல விநாயக கடவுளானவர் அவ்வரசனுக்கு மேலான அறிவை கொடுத்து சமீபத்தில் இருக்கும்படியாக காட்சியையும் அளித்தார். பார்க்குறாரு விநாயக பெருமான் பக்கத்திலேயே இருந்து அவருடைய காட்சியை பார்க்குறாரு. நித்திக நிமலானந்த நிறைவதாய் பிரிதலில்லா முத்தியை காசி மன்னன் முன்னவன் அருளார் பெற்று அத்தன்மை பாத போதே கண்டு கொண்டிருந்தான் அண்ணா உத்தம தவத்தை யாரே இற்றன உரைக்க வல்லார். சௌனகாதி முனிவர்களே, இவ்வாறு காசிராஜனானவன் விநாயகமூர்த்தியினுடைய பெருங்கருணையினால் அகண்டகா ஆகார பரிபூரண சோதிமயமாகிய பேரின்ப முக்தியை அடைந்தான். அவர் அந்த பிரம்மானந்த சாகரத்தின் மூழ்கி இருந்தனென்றால் அவன் செய்திருந்த தவத்தின் பெருமைதான் என்னை நம்மளால சொல்ல முடியுமா என்று சொல்கின்றார் சூத புராணிக. சௌனகாதி முனிவர்கள் அவரை பணிந்து எழுந்து இன்னும் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? என உரை செய்தலோடு எதிரரு வியாசன் என்பான் வனசமென் மலரினானை மலரடி வணங்கி சொல்வான் அனகனாகிய கணேசன் ஆனந்த பவனம் என்னோ தனதுலகு அடைந்தான் என்று சாற்றினை முன்னரன்றே. சாமி கேட்குறாரு, வியாத முனிவர் கேட்குறாரு, பிரம்மாட்ட கேட்குறாரு, அன்னைக்கு என்ன சொன்னாரு? இங்கிருந்து அவர் நேரம் ஆனந்த பவனத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னேன், அவருடைய உலகத்திற்கு. ஆனால் இன்னைக்கு சொல்லும் பொழுது சிவலோகத்துக்கே போயிட்டாருன்னு சொல்றாரு. என்ன வித்தியாசம் இதுக்கு? ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்காங்க. இங்கிவன் அருளார் காசி ஏந்தலை வேர்க்கை மன்ன ஓங்கிய சிவலோகத்தின் உற்றவன் பாத சேவை நீங்களன் ஆன என்று நிகழ்த்தினை அதனால் நெஞ்ச தாங்கிய அதயம் அந்த வையத்தை தவிர்க்க என்றான். அழகா சொல்றார் சாமி. காசிராஜன் விநாயக பெருமானுடைய சாமீப முத்தியை அடைந்தான் என்றது அடியங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணிடுச்சு. அதை தீர்த்து வைக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, சிவலோகத்தில் எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமான் ஒருவரே சிருஷ்டி முதலிய முத்தொழிலுக்கும் கடவுள். பிரம்மன் முதலிய 3 மூர்த்திகளுக்கும் தம்மை விளைந்தோர்களுக்கும் சகல விக்னங்களையும் நீக்கி வேண்டிய வரங்களை அளித்து தர வல்லவர். அவரை வழிபட மக்களெல்லாம் வழிபட தெய்வமாகி எல்லா கடவுளுக்கும் முன்னதாக பூஜை கொண்டு தம்மோடு ஒப்பாரும் இக்காரும் இல்லாத பெருமை பொருந்திய கடவுளாகிய விநாயகமூர்த்தி என்னும் திருநாமத்தையும் தரித்தருளி சகல ஆன்மகோடிகளுக்கு இம்மையிலே போகபாக்கியங்களையும் மறுமையில் மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அருள் செய்வார். அதற்காக வேற ஒரு திருவும் கொண்டார். ஆதலால் சிவபெருமான் என்னும் திருமேனிக்கும்
விநாயகமூர்த்தி என்னும் திருமேனிக்கும் சிறிதே பேதமாகும், ஒரு வேறுபாடு கிடையாது. அவ்விரண்டு திருவுருவங்களில் உள்ள வஸ்து ஒன்றுதான், சக்தி ஒன்றுதான் அப்படின்னு அழகா சொல்ல. நன்றி நீ வினாவினன் நின்றாய் நயத்தகு கேட்டி என்று மண்டலங்கமல வாழ்க்கை மறை அவன் உரைப்பானந்த வென்றிய சிவலோகத்தின் விளங்கும் ஈச்சுரனே வைய ஒன்று முத்தொழிற்கு மூவராகியே உற்றார் போல. நல்ல கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நல்ல பதில் சொன்னேன். அவர் வேற இவர் வேற கிடையாது. விக்கினாம் உழுது நீக்கி வேண்டிய வரங்க நல்கி மக்கள் விண்ணவர்கள் யாரோ வழிபடு தெய்வமாகி எக்கடவுளுக்கும் முன்னர் பூசனை ஏற்பாராகி மிக்கவர் இன்மை தோற்ற விநாயகன் எனும் பேர் தாங்கி. மூவர்களுக்கும் மேலான மூர்த்தி சிவபெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கு வேறில்லை. எல்லா கடவுளுக்கும் முன்னர் பூசனையாற்றி அவர்தான் எல்லா விநாயகர் எனும் பேரை தாங்கி அந்த பூஜையை ஏற்றுக்கொள்கின்றவர் பரமேஸ்வரனே தான் அப்படின்னு சொல்றார். இம்மையும் அருமை வீடும் எளிதினில் அருள வேறே விம்மொழி உருவம் கொண்டான் வியாசனே விளம்பும் ஈசன் என்னும திருமேனிக்கும் விநாயகன் என்ன யாரும் பண்ணுமி திருமேனிக்கும் பார்த்திடீர் சற்றே வேறு. சிவபிரான் திருமேனிக்கும் விநாயகமூர்த்தியோட திருமேனிக்கு வேறு கிடையாது, பேதமில்லாமல் இருக்கணும். அத்திருவுருவங்கள் ஆனந்த புவனம் சிவலோகமும் வேறல்ல, நிஜலோகம் சிவலோகம் என்று வழங்கப்படுகிறது. அதனால் முக்தி வளத்தை அளிக்கத்தக்க கணேசமூர்த்தி உலகமும் அதுதான் ஆகும். அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் சுவாமி கொடுப்பாரு. விக்கினம் உழுது நீங்கி வேண்டிய வரங்க நல்கி மக்கள் விண்ணவர்கள் யாரும் வழிபடு தெய்வமாகி எக்கடவுளுக்கும் முன்னர் பூசனை ஏற்பாராகி மிக்கவர் இன்மை தோன்ற விநாயகர் எனும் பேர் தாங்கி இம்மையும் அருமை வீடு எளிதெனின் அருள வேறு இம்மொழி உருவம் கொண்ட வியாசனே விளம்பும் ஈசன் என்னும் அத்திருமேனிக்கும் விநாயகன் என்ன யாரும் பண்ணுமே திருமேனிக்கும் பார்த்திடு சற்று வேறு. இனிமே வேறு பார்க்காதீங்க. திருவுரு இரண்டன் மாட்டும் சிவனிய அத்வத்து ஒன்றே ஒரு அவை இரண்டும் சால ஒத்தமை உரைப்ப கேளா அருள்பொழி வதனமைந்தும் ஐயிரு கரமும் மூவைந்து திரளொரு விழியும் திங்கள் இளங்குவார் சடையும் பாம்போம். அவர் அழகா சொல்றாரு. அவர் ரெண்டு பேரும் ஒரே பஸ் தான். 5 முகம் அவருக்கும் இவருக்கும் 5 முகம். கரம் மூவைந்து இருளரு விழியும் திங்கள் இளங்குவார். ஜடாபாரத்தில் நிலவையும் வச்சிருப்பாரு, உடம்புல பாம்பையும் வச்சிருப்பாரு. அது மட்டுமல்ல, ஆக்குதல் அழித்தல் போக்கலான முத்தொழிலு நாளும் தாக்கமர் புரியவல்ல சாரத படையும் வைத்து ஆக்களும் உரளும் ஒன்றை வன்னி பாசு அருகு வன்னிவாது அருகு மற்றும் தேக்கொழி வேணி சென்னி சிறப்புற அணியும் சீரும். அது மட்டுமல்லாமல் ஆக்குதல் அழித்தல் போக்கல், அதாவது காத்தல் அழித்தல் பிறத்தல். அது பிரம்மன் செய்கின்ற தொழிலையும் சரி, விஷ்ணு செய்கின்ற தொழிலையும் சரி, ருத்ரன் செய்கின்ற தொழிலை 3 தொழில்களையும் எல்லாத்தையும் இவர் தான் ஆட்டுவித்திருக்கிறார். முத்தொழில் நாளும் தாக்கமர் புரியவல்ல. இவர் ஆணையின் கீழ்தான் அத்தனையும் நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் கொன்றை வன்னி அருகு எல்லாமே இவர்களுக்கு இருவருக்கும் பிடித்தது. இவர்கள் சென்னியில் அணியும் சீருமாகும். வேற அவர்கள் 2 பேரும் வேற எதுவும் ஆசைப்படலை. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை என்று திருமூல நாயனார் கூறுவது போல விநாயக பெருமானும் சரி, பரமேஸ்வரனும் சரி, வில்வத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு, வன்னிப்பத்திரத்தை ஏற்றுக்குவார், கொன்றை மாலையை ஏற்றுக்குவார். அதுபோல விநாயக பெருமான் அருகம்புல்லை ஏற்றுக்கிறாரு, வன்னிப்பத்திரத்தை ஏற்றுக்கொள்வார், மந்தாரத்தை ஏற்றுக்கொள்வார்.
அவருக்கும் இதுதான் பிடிக்கும். ஒத்தன கண்டாய் எந்த விரண்டனுக்கு மன்றல் அத்து ஒன்றாதலாலே மறுவிவாள் உலகம் ஒன்றே அத்தகு உலகம்தானே ஆனந்த பவனம் என்றும் பக்தியின் உணர்ந்தோர் எல்லாம் பகர் நிசலோகம் என்றும். எல்லாம் ஒன்று போல இருக்கும்போது இது மட்டும் எப்படி வேறுபடும்? அதுதான் சிவலோகம், அதுதான் நிசலோகம், அதுதான் ஆனந்த பவனம், ஆனந்த லோகம் என்றும் சொல்றாரு. வளர் சிவலோகம் என்றும் வழங்கிய அதனான் முத்தி வளமருள் கணேசர் வைகும் வைப்புமௌ உலகே ஆகும் தளர்வர அவர்பால் அன்பு தலைத்தமை அடியார் தாமோ உளமகில் சிறப்பை எய்து உலகமோ அதுவேயாமல். சிவலோகம் என்று வழங்கி முக்தி வளமருள் கணேச பெருமான் வைக்கும் அந்த வைப்பும் அந்த லோகம்தான். தளர்வர அவர்பால் அன்பு தழைத்த மெய் அடியார்களெல்லாம் உளமகில் சிறப்ப எய்தும் சிவலோகத்துக்குத்தான் அழைச்சிட்டு போறாரு. 63 நாயன்மார்களையும் பார்த்தீங்கன்னா தொகையடியார்களையும் காரைக்கால் அம்மையார் அவருடைய திருவடியிலே இருக்கின்றார். அப்போ சுவாமி அவர் மேல அன்பு வைத்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் அழகா சொல்றார் பாருங்க. அவர் மெய் அடியார் தாமும் உளமகில் சிறப்பை எய்து உலகமும் அதுவேயாமால். உண்மையான அடியார்கள் போறோம் சிவலோகத்துல இருந்து அவருடைய திருவடியில இருந்து அவரை தரிசனம் தினம் 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 பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். தினம் தினம் அவரை தரிசனம் பண்ணா நம்ம நல்லபடியாக வாழலாம். அவர்கள் பிறப்பு இறப்பின்றி முக்தி பெருங்கருணையை அப்படியே அடைந்து விட்டார்கள். முக்தி சாம்ராஜ்யத்தை அப்படியே பரமேஸ்வரனுடன் ஐக்கியமானார்கள். நமது நால்வர் பெருமக்கள், நமது அடியார் பெருமக்கள், நமது முனிவர்கள், பெரிய பெரிய ரிஷிகள்லாம் அப்படியே பரமேஸ்வரனுடன் ஐக்கியமாக சிவலோகத்தில் போய் அமர்ந்திருக்கிறார்கள் என்று விநாயக புராணம் சொல்றாங்க. அது சொல்லுது, கச்சியப்ப முனிவர் பெருமான் சொல்கிறார். அதனால் மலைவே இல்லை அரி மகோர்கடர்தம் செய்கை ஓதின அவரே மேல உமையிடை தோன்றி நன்மை மேதக அருள் உடுண்டி விநாயகர் எனவாரும் விநாயகர் ஆனவாரும் காதலில் கேட்டி என்று கட்டு உரைத்திடுவன் வேதன் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. சவுனகாதி முனிவர்களே, விநாயகமூர்த்தி மகோர்கடர் திரு அவதாரம் கொண்டு நராந்தகனையும் தேவாந்தகனையும் சம்ஹாரம் செய்து காசிராஜனுக்கு முக்தி அளித்த திருவிளையாடல்களை சொன்னோம். இப்பால் உடுண்டி விநாயக பெருமானுடைய திரு அவதாரத்தை அவர் செய்த திருவிளையாடல்களை சொல்லுவோம் கேட்பீராக என்று வேதன் பிரம்மனாகிய பிரம்மா வியாத மகர்ஷிக்கு கூறுகிறார். நைமிசார முனிவர்களுக்கு சூத மகரிஷி கூறுகிறார். பிருகு மகரிஷி சோமகாந்தனுக்கு எடுத்துரைக்கின்றார். கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த விநாயக புராணத்தில் மகோர்கடர் திரு அவதாரம் சுமார் 817 திருப்பாடல்களை கொண்டது. அதை நாம் சுமார் 19 வாரங்களாக சிந்தனை செய்தோம். இன்றுடன் இந்த மகோர்கட விநாயக பெருமானுடைய திருவிளையாடல் சிந்தனை நிறைவு செய்தது. அப்படிப்பட்ட இந்த புராணத்தை படித்தவர்கள் விநாயக பெருமானை அவருடைய இல்லங்கள் தோறும் எங்களுடைய அடியார்கள் அனைவரும் இந்த புராணத்தை கேட்டவுடனே அவரவர்களால் முடிந்தது, பொன்னால் நம்மளது விநாயக பெருமான் சமைக்க முடியாதவர்கள் சாணத்தால் விநாயக பெருமானை உருவாக்கி அவருக்கு அபிஷேகம் பண்ணி அப்படியே அவரை பூஜித்து இல்லங்கள் தோறும் இன்றும் வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்திருக்கிறவர்கள் இல்லங்களில் இன்று வரை நான் சொல்கின்றேன், புராணத்தை வைத்து கொண்டு அவர்களுடைய கஷ்டம், அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வந்ததில்லை. ஏனென்றால் மகோர்கட பெருமான் காசிமா நகர் மக்களுக்கெல்லாம் சொல்றாரு, நீங்கள் எப்பொழுது என்னை நினைத்தாலும் உடனே வந்து உங்களுடைய துன்பத்தை நீக்குவேன் என்று சொல்கின்றார். ஆதலால் இந்த புராணத்தை கேட்டவர்கள் இன்றே ஒரு சாணத்தில் விநாயக பெருமானை வைத்து மகோர்கட விநாயகராக நினைத்து பூஜனை செய்ய ஆரம்பித்தார். நிச்சயமாக நமது இல்லங்களிலும் சரி, நமது வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு துன்பமும் நம்மளை நெருங்காது.
என்று இந்த நல்ல நேரத்தில் இச்செய்தியை கூறிக்கொண்டு இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேன் செய்யவேர் அடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்யசோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகா